hate your taste in music. ஒரு இன்ட்ரோ என்னென்னலாம் பண்ண வேண்டியதுடா. Say it again, Dexter. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் வீக்லி ரீகேப் தான். ஸோ 1 வீக் ஆயிட்டு போன வீக் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது October 5 ஸ்டார்ட் பண்ணாங்களா, இந்த சண்டே வந்துருச்சு. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா என்னன்னா சண்டே டாஸ்க்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் இதுவாக தான். என்ன டாஸ்க்ல தான் இவனுக்கு ஒன்றும் பண்ணல. இவனுங்களோட ஒரே குறிக்கோள் சண்டை மட்டும்தான் வச்சுட்டு வந்திருக்கானுங்க போல. சண்டைய போட்டு ஃப்ரேம் ஆகணும்னு வந்திருக்கானுங்களா, என்ன கதைன்னு புரியல. வர்றவனுங்க எல்லாம் சண்டை தான் போட பாக்குறானுங்க. எப்படியாச்சும் ஒரு சண்டையை போட்டு அந்த இடத்துல ஒரு இவனுங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கேம் விளையாட வரல, ப்ரோமோக்காக தான் வந்திருக்கானுங்க. ஆளாளுக்கு வரானுங்க, ஒரு சண்டையை போட்டு ப்ரோமோல வந்துடுறானுங்க. ஃபர்ஸ்ட் சண்டையே ஒரு காமெடியான சண்டை. அந்த சண்டை எதுக்குடா அந்த சண்டை? கொரட்டை விடுறதுக்கு என்னடா உங்களுக்கு சண்டை? எனக்கு புரியவே இல்ல. இவனுங்கெல்லாம் திவாகர் வெளியே கொஞ்சம் பேர் டேமேஜ் ஆன ஒண்ணு உள்ள போயிட்டு நம்ம திவாகரே அச்சோம்னா நம்ம மேல வந்துடலாம், திவாகரை கீழே இறக்கிட்டு இவனுங்க நினைச்சிருப்பானுங்க போல. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். டேய், நீங்க தானே முக்காங்கிட்டு இருக்கீங்க, அந்த ஆள் தானே ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் இருக்கா. நீங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க அந்த ஆளை சும்மா ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 2 இடத்துல அவனே வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீங்க தயவு செஞ்சு போயிட்டு சண்டை போட்டு நான் பேரை வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்க அவர் தானே பேர் இட்டி ஊத்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அவர் கண்டுக்காதீங்க. 2 வாரத்துக்கு அவர் கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவரே டவுன் ஆயிட்டு போய் உட்காந்துருவாரு, எங்கேயாச்சும் ஒரு மூலையில உட்காந்துருவாரு. 2 வாரத்துல வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. தயவு செஞ்சு நீங்க உங்க பேருக்காக உங்க பேரை கெடுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்த கம்ருதீன்லாம் அவனாலதான் திவாகர் உள்ள இருக்கிறதுக்கான காரணமே. என்ன கேட்டா அவன் போயிட்டு வம்பிழுத்து அவன் பேரை தான் அடி வாங்கிக்கிறான். ஐயோ தயவு செஞ்சுடா, நீவனுங்கெல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு திவாகர் கப்பு அடிச்சிருவாடோ இது அந்த ஃபீலிங்லாம் போக ஆரம்பிச்சேன். ஏன்னா இப்படிதான் சீசன் 6ல நடந்துச்சு. அர்ச்சனாவும் ஒரு 6 பேர் சேர்ந்து டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க, வின்னரு. அதே மாதிரி இவனுக்கு மட்டும் விடாம திவாகரை அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. நான் அடிச்சு சொல்றேன் வின்னர் தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ திவாகரை பத்தி பேசணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாவே பேசலாம். திவாகர் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் திவாகரோட தான் குவாரட்டைக்கு ஒரு சண்டை வந்துச்சு. இந்த பிரவீன் ராஜா, ஆமா பிரவீன் ராஜோட ஃபர்ஸ்ட் இதுவே சண்டை வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாள் இவனுக்கும் ரம்யா ஜோக்கு சண்டை வந்துச்சு திவாகருக்கும். அது என்னடா சண்டைண்டா, நான் கூட ப்ரோமோல பார்த்துட்டு ஏதோ பயங்கரமான சண்டை போல, ஏதோ மெயினான ஒரு ஏதோ ரொம்ப தப்பாயிடுச்சு போல நினைச்சேன். பார்த்தா அவன் கண்ட்ரி ஃப்ரூட்னு சொல்லிட்டு வந்ததுக்கு இவன் வெளியே வந்து இவன் அந்த பேச்சு பேசி இவன் அதுக்கப்புறம் படிக்கிறா இல்லையா இந்த எனக்கு என்னன்னா இந்த பிக் பாஸ்ல இவங்க சண்டை போடுறதுல எனக்கு யார் தாண்டா கரெக்ட்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இவன் அப்படி சொல்லிட்டு வந்தான், இவன் சொல்லிட்டு வந்ததுக்கு வெளியே வந்து இவ பேசினதுக்கு இவன் சும்மா இருக்கணும்ல, சும்மா இல்லாம நீ படிச்சிருக்கியா இல்லையாண்டா அது இவன் செய்ய தப்பு. இப்போ இங்க இதுல இவனுக்கும் ரம்யா ஜோக்கும் ஃபைட். இல்ல இவன் எங்க இருந்தா தான் தெரியல, இது எஃப்ஜே. ஐயோ அவன் உள்ள வந்துகிட்டு வெட்டுவேன். ஐயோ அவன் ஒரு சிரிப்பு. இவன் போன சீசன்லாம் பார்த்தானா இல்லையான்னு தெரியல. போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் அதுலயே ஆல்ரெடி அவன் பேர் என்ன விஜயா, அவன் வந்து ஆல்ரெடி இப்படி அடிப்பேன் மூக்கு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் ஆல்ரெடி சொல்லிட்டு ஒரு எல்லோ கார்டு வாங்கியிருக்கான். அந்த மாதிரிலாம் பேசி ஒருத்தனுக்கு எல்லோ கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் இவன் எப்படி அசால்ட்டா வெட்டுவேன்னு சொன்னான்னு எனக்கு புரியல. அவன் வெட்டுவான்னு சொல்லிட்டு இவன் இப்படி வரானா, இந்த சைடு வரும்போது ஹீரோ கம்ருதீன் வந்துட்டாரு, அவன் வந்து என்ன தள்ளுறான்னு சொல்லிட்டு அவன் ஒரு சண்டைக்கு வரான். அதாவது திவாகர் மாட்டினானுங்கன்னா ஒரு 5 பேர் ரவுண்டு பண்ணிடுறானுங்க, ரவுண்டு பண்ணி ஆளாளுக்கு அடிக்கிறானுங்க. ஆனா அவன் அடிக்கிற அடியில கடைசியில திவாகர் தான் ஓட்டு அதிகமா வாங்கிட்டு போறான், மத்தவனுங்க எல்லாம் கீழே தான் போயிட்டு இருக்கானுங்க. தயவு செஞ்சு திவாகரை சும்மா விட்டுருங்கடா, திவாகரை கண்டுக்காதீங்க. நீங்க உன் வேலையை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நீங்க வின் பண்ணலாம். நீங்க அந்த ஆள போய் நோட்டினீங்கன்னா அந்த ஆள் வின் பண்ணிட்டு போயிடுவான். நான் இப்பயே சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு வார்னிங்கா வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தோன்னா அந்த வாட்டர்லாம் வந்து இந்த வாட்டி வாட்டருக்கே ஒரு பெரிய பஞ்சம் வச்சுட்டானுங்க. தண்ணி நம்ம தான் பாத்துக்கணும், தண்ணி வந்து எப்போ வேணா வரும், அதுக்கு ஒரு இன்சார்ஜ் ஒன்று போட்டுச்சானுங்க. அந்த இன்சார்ஜ் நல்லா குப்புறப்பட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனோட அந்த ஹீரோ கம்ருதீன் தான், அவன் நல்லா குப்புறப்பட்டு தூங்கிட்டு இருக்கான். ஒரு வாட்டியும் ஒரு வேலையும் உருப்படியா பண்ணல.
அவன் மட்டும் ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன் இருந்தானா ஃபர்ஸ்ட் வீக்கே அவனை தான் வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தா ஆதிரை எடுக்கலாம். ஆதிரை வந்து நாமினேஷன் அப்பெல்லாம் கரெக்டாக பேசினாங்க, கரெக்டாக திவாகரை பற்றி கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் நான் ஓகே, அதெல்லாம் பக்கா, அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு ஒரு மாஸ்க்கு போட சொல்றாங்க. ஒரு மாஸ்க்கு போடல என்ன ஆக போகுது? நல்லா வென்டிலேஷன் இல்லாம மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்கேன்டா. அவங்க நல்லா ஓட்ட கண்ணுக்குள்ள இருக்கு, எல்லாமே இருக்கு, அப்புறம் ஒரு மாஸ்க் போடல என்ன ஒரு குறை? சரி துஷாருக்கு கொடுத்துட்டாங்க, ஆனா என்ன அது கணக்குப்படி பார்த்தா கூட அவன் தான் கஷ்டமானது. இவங்களுக்கு மாஸ்க் போடலாம், அவன் வந்து ஒண்ணுமே இல்ல, ஒரு யூனிஃபார்ம் ஒரு ஹூடி மேல நல்ல ஹூடியா தான், அந்த ஹூடி நல்லா இருக்குதுடா, அந்த ஹூடியை நானே திருப்பேன்டா. அந்த ஹூடி எடுக்கிறதெல்லாம் ஒரு இது வர கொடுக்குறானுங்க, ஹூடி ஒரு மாஸ்க். இவன் பேசக்கூடாது, பேசாம இருக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா இவங்களால பார்க்க முடியும், பேச முடியும், மூஞ்சில ஒரு மாஸ்க் மட்டும் தான் இவங்க போட்டிருக்காங்க, பட் அவனால பேச முடியாது, ஒரு முக்கியமான ஒரு இதுவே அவனுக்கு இல்ல. சோ அப்போ அதுல எது கஷ்டம்னு பார்த்தா அதுக்கு தான் கொடுக்கணும். நானா இருந்தாலுமே அங்க துஷாருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பேசுறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் பிக் பாஸ் வீட்ல நீ பேசாம இருந்தனா நீ காலி ஆயிருவ. அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அவன் விடும்போது அதுவும் அவன் சொல்றான், இது கடைசி வரைக்கும் கூட நிலைக்கலாம்னு சொல்றான். சோ அப்போ அந்த மாதிரி ஒரு இதுல பார்க்கும்போது அவன் தான் டஃபா இருக்கும். சோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணது நான் தப்புனே சொல்ல மாட்டேன், ஏன்னா அவன் தான் கஷ்டமானது. அதுக்கு இது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி மாஸ்க கழட்டி போட்டு எதுக்கு 2 நாள்ல வந்து விஜய் சேதுபதி எப்படி அந்த கழட்ட சொல்ல போறான், அதுக்குள்ள ஒரு அவசரம், அது ஒரு பிரச்சனையாகுது. அதுக்கப்புறமா எப்பா வீக்கெண்ட்ல தான் அதுக்கு மேல ஒரு பிரச்சனை. பட் ஆனா வீக்கெண்ட்ல என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா, எந்திரிச்சு நிக்காம இருந்ததுக்கு அவ்வளவு பேசியிருக்க வேணாம் தான் எனக்கு தோணுது. உட்காந்துக்கிட்டே அவங்க ரெஸ்பெக்டா தான் சொன்னாங்க, எதுவும் திமிரா எதுவும் பேசல. பட் உட்காந்துக்கிட்டு பேசுறது என்ன கேட்டா தப்பு இல்ல. ஸோ அவங்கவுங்க இதை பொறுத்து தான். அவங்கள பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்குது, அந்த மாஸ்க் விஷயத்தை பத்தி பேசியிருக்கலாம், இல்லைன்னா வேற விஷயத்தை பத்தி பேசியிருக்கலாம். பட் ஆனா அந்த உட்காந்துக்கிட்டு பேசுறது அது எனக்கு புரியல என்னன்னு. ஆனா அதுக்கு அவங்க பாட்டு ரிப்ளைவோ அது டூ மச். ஓகேடா அவங்க ஒரு டோன்ல சொன்னாங்க பாரு, அது எனக்கே லைட்டா காண்டா தான் ஆச்சு. நீ கேக்குறது தப்பே இல்லடான்னு சொல்லிட்டு நாளா விட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ஆளுன்னு பார்த்தா மெயினா அங்க இருந்த ஆளுன்னு பார்த்தா நெக்ஸ்ட் மெயினா நாளை விட்டேன் பாருங்க, விஜே பார்வதி. யமான்ற மாதிரி தான் ஆயிடுச்சு பார்க்க போதெல்லாம். என்னடா இப்படி வன்மம் உள்ள ஒரு ஆளாடா இப்படி? அதாவது ஒரு இடத்துல மாத்தி பேசினா பரவாயில்ல, ஒவ்வொருத்தர்கிட்டயும் மாத்தி பேசுறாங்க. நான் அந்த கிளிப் இருந்தா போட்டு வரேன் பாருங்களேன். அதாவது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொருத்தரை ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டியது, இங்க விஷ வேண்ட வேண்டியது, அங்க அவனை வெளியே போன பிளாக் பண்ண வேண்ட வேண்டியது, இவனுக்கு 2 பேர் பாம்பு இன்னும் ரொம்ப அநியாயம். அது இல்லாம ஒரு பெரிய சண்டை உடஞ்சு பாரு, இவனுக்கு கெமிக்கும் சண்டை முடிஞ்சு இவ 5 நிமிஷம் அழுதுட்டாதான், ஆனா அதுக்கு கெமி இவங்க வச்சு பண்ணாங்க பாரு, அப்போ பேசியே ட்ரிகர் ஆயிட்டாங்க. எனக்கு எல்லாம் அங்க என்ன யோசிச்சேன்னா, அந்த கெமி இருந்த இடத்துல எப்ஜே இருந்தது என்ன இருக்கும், அவன் அங்கேயே திரும்ப வந்து வெட்டு இருப்பான். அவன் ஆல்ரெடி ஒரு டேபிள் உடைக்க போயிட்டான். அவன் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சீசனை பாத்துட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சீசனை பாத்துட்டு வந்துட்டு இங்க ஒன்னொன்னா உடைக்க ட்ரை பண்ணிருக்கான். ஆனா நான் வெளியே எவன் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சு அந்த இன்ஸ்டாகிராம ரிப்போர்ட் பண்ணதுல ஒரு ஆள் நானும் கூட சொல்லலாம், பார்க்கவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டு டெய்லி 9 மணி பார்க்க வச்சிங்க பாத்தீங்களா, நல்லா வருவீங்கடா. அதுக்கப்புறமா எலிமினேஷன்ஸ் பத்தி பேசினா இந்த வாரம் 2 எலிமினேஷன். எனக்கு பிரவீன் காந்தி போறது ஓகே, அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு எவிக்ஷன் தான். சோ அது எனக்கு பிரச்சனை இல்ல. பட் ஆனா அவங்க நந்தினி தான் அவங்க ஏன் அவ்வளவு ட்ரிகர் ஆனாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. ஏன்னா 5 days ஆயிடுச்சு, ஒரு கணக்கு உருவாகலனாலுமே இந்த ஒரு சின்ன கலையை அவங்களால தாங்க முடியலன்னா அவங்க எப்படி 100 நாள் சர்வை பண்ணுவாங்க? என்ன கேட்டா அவங்க வெளியே போனது இப்போ ஓகே தான், ஏன்னா அவங்க இன்னும் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ட்ரிகர் ஆயிருப்பாங்க போல. 5 days ஒரு சின்ன ஒரு ஜோக்கு அவங்களால தாங்க முடியல, இவங்களால எப்படி 100 days சர்வை பண்ண முடியும் தான் எனக்கு தோணல. இதுல வேற ஸ்டேஜ்ல இருக்கும்போது வேற விஜய் சேதுபதி சொன்னாரு, நாங்க இன்டர்வியூ எல்லாம் வச்சோம், பயங்கரமான கேள்வி எல்லாம் கேட்டோம், அவங்க என்னென்னமோ என்னென்னமோ நாங்க கேள்வி எல்லாம் கேட்டுதான் நாங்க உள்ள எடுத்துருக்கோம்ட்டாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு ஜோக்கு அவங்களால தாங்க முடியலன்னா எனக்கு அதுதான் புரியல. ஸோ இந்த வீக்ல மெயினா இருந்ததுன்னா இதுதான். மெயினா என்ன, திவாகரை சுத்தி வலிச்சு எல்லாம் சேர்த்து அடிச்சாடுங்க. அதுக்கப்புறமா விஜய் பார்வதி எல்லாரு மேலேயும் ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறது. ஐ திங்க் அவங்களோட இதுவே அதுதானா, இல்ல இங்க இதுக்காக இப்படி பண்றாங்களா? என்ன கேட்டா இப்போதைக்கு இங்க ஒரு பேலன்ஸ்டான ஒரு பிளேயர், ஐ மீன் சண்டை எதுவும் இல்லாம ஒரு தெரியுற ஒரு பிளேயர்னா நான் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சொல்லுவேன், விக்ரம் சொல்லுவேன். ஏன்னா அவர் பேசிக்காவே ஒரு நல்ல மனுஷன். அவர் இப்போ வரைக்கும் எதுவும் சண்டையும் போடல. சொல்ல போனா அந்த கிளிப் உங்களுக்கு நடந்தா போட்டு விடுறேன். அவர் ஒரு வாட்டி கமருதீன் ஹெல்ப் தான் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. அந்த தண்ணி ஊத்தும் போது அவர் வந்து கூப்பிடுவாரு, இவன் கூப்பிட நல்லா மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப என்ன பண்ண முடியும், தண்ணி வேஸ்டா போச்சு. ஸோ சரி ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் டெய்லி கூட வீடியோ போடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி அட்லீஸ்ட் நான் ஒரு ஷார்ட்ஸ் வச்சு போட்டு ட்ரை பண்றேன் பிக் பாஸ் பத்தி. ஏன்னா எப்போ நான் ஷார்ட்ஸ்ல வந்து போடுற லாங் கண்டென்ட் ஷார்ட் ஃபார்மா போட்டுட்டு இருக்கேன். ஸோ பிக் பாஸ் நான் உங்களுக்கு லாங் ஃபார்மா என்னாலும்
வேணாலும் போடுறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் டெய்லியும் உங்களுக்கு பிக் பாஸ் ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ பார்க்குறவங்களாம் மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நான் என் டார்கெட்டை முடிப்பேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் ஹைப் பட்டன் மறந்துடாதரா, ஹைப் பட்டன் அமைக்கிறேன். சரி, ஓகே, பை பாய். மாஸ்க் கல்ல போகிற எனக்கு வேறுது, ஆனால் அவங்களுக்கு காட்ட மாட்டேன். அதை பற்றி நான் நாளைக்கு சொல்லுவேன். ஸோ ரெடியாக இருங்க.